கைத்தளம் நிறைகனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி. கரத்தில் நிறைந்த கனிகளையும் அப்பங்களுடன் அவள்களையும் பொறிகளையும் வாரி உண்கிற ஆனைமுக கணபதியின் திருவடிகளை ஆவலித்து வழிபட்டு மூலம் கட்டிடம் அடியவர் புத்தியில் உயர்பவர். இதுக்கு வேற மாதிரி சொல்றாரு. சாதாரண எல்லாரும் சொல்றது ஞான நூல்கள் எல்லாம் கற்ற அடியன்னு சொல்றாரு. இவர் அது சொல்றது இந்த லட்சணங்களை பிராக்கெட்ல சொரூப தடத்த லட்சணங்களை இவனோட சொரூப லட்சணம் தடஸ்தவர் பிராக்கெட் கற்கும் திருவடி சம்பந்திகளின் அதான் அடியவர். திருவடி சம்பந்தம் இவனோட அடியோட சம்பந்தம் இருக்கிறோம் அடியார்கள். திருவடி சம்பந்திகளின் ரொம்ப பிடிக்கும் இருக்கு இந்த வார்த்தை. இன்ப அறிவில் ஒரே பேரி இருப்பவரே, அதான் ஒரே பவர் இருப்பது வேற ஒரே வேற. ஒரே பேரி இருப்பவரே சாநித்தியமோட இருப்பார். கற்பகம் பிராக்கெட்ல காலத்தில் உதவுகிற கற்பகத்தருகே வேணுங்கிற சமயத்துல காலத்தில் உதவுகிற கற்பகத்தருகே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனல் முற்பட எழுதிய முதல்வோனே. அது கடைசியில அதான் நானும் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு எந்த சொன்னா வினைகள் கடிப்பிருக்கும், அதனால நான் ஒன்ன வழிபடுறேன்னு அப்படி முடிக்கணும். இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. இயல் இசை கூத்து எனும் முத்தமிழின் உயிர் நாடியாகிய முறைமைகளை சூத்திரம் மலைகளில் முற்பட்ட கைலை மலையில் முதலில் எழுதி வைத்த முதற் பெரும் தெய்வமே. பூரம் மெய்கிற அச்சிவன் ஒரேரதம் அச்சது பொடி செய்த அழகிரா. விண் மண் பாதளங்களில் விண் மண் பாதளங்களில் நிமிர்ந்த திரிபுரங்களை நெருப்பிற்கு இரையாக்கிய அச்சீகண்ட ருத்ர கருத்தது சிவமும் அவருடைய இது வளர்ச்சி அந்த கைலாசத்தில் இருக்கிறது பாகத்தில் இருக்கணும். ஸ்ரீகண்ட ருத்ரன் பேரு அந்த சிவனோட அம்சம். ஸ்ரீகண்ட ருத்ரர் அச்சீகண்ட ருத்ரர் இருந்த பூமியாகிய தேரின் அச்சு. அவருக்கு தேர் என்ன? பூமி தானே தேர். பூமியாகிய தேரின் அச்சு பொடிந்து போம்படி செய்த நேதகு தீர மேலோனே. துயர் அது ஒரு சுப்பிர மணிப்படும் அப்புணம் அதனிட இபமாகி. இதுக்கும் நல்லா அழகா சொல்லியிருக்காரு சிவருவத்தில். என்ன துயர்? வள்ளி அடைய துயர். ஆன்மாக்களுக்கு மேல இறக்கமாகிய துயர். அப்படி அழகா சொல்ற பிராக்கெட்ல ஆன்மாக்களுக்கு அருளும் பிராக்கெட் அந்த இறக்கம். ஆன்மாக்களுக்கு அருளும் பெரிய இரக்கம் காரணமாக சுத்த பிரம்மமான குமரன் சுற்றி கொண்டு இருந்த அத்திணைப்புன நடுவில் உயர்ந்த முழு யானை உருவம் கொண்டு அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை மூலம் அக்குற அச்சிறு முருகனை அந்த உருவம் கொண்டு வரலாம். அர்த்தம் சரியா போயிட்டு அந்த லைனுக்கு இது மூலம். அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமரு திருமாலை. இச்சா தேவியான அந்த குறவர் குல கோதையுடன் அந்த இளம் பரிபூரண இறைவனை வந்த அதே நேரத்தில் அக்கணம்ங்கிறார்கள். அதே வந்த உடனே வந்த அதே நேரத்தில் மனம் புரியும்படி திருவருள் பாலித்த பெருமையில் உயர்ந்த பெரியோனே என்றெல்லாம் வினயம் காட்டி விழித்த அளவில் வினை கடிது ஏகும் பிராக்கெட்ல கலகலப்பான சஞ்சித்த ஆகாமிய பிராக்கெட் கண்மங்கள் ஆகாமியம் நம்ம தினம் பண்ணி சேர்த்து நல்லா விரிவு நல்லா செஞ்சிருக்காரு. ஒரு டெபாசிட் அப்புறம் அது சின்ன டெபாசிட் சேவிங்ஸ் அப்புறம் எடுக்கிறது அப்புறம் திரும்பி டெபாசிட் பண்றது திரும்பி ஆகாமியம் திரும்பி பண்ணிட்டே போறோம் எடுக்கிறோம் திரும்பி ஆகாமியம் அழகா சொல்லுங்க. கண்மங்கள் பொறுத்து ஓடி போய்விடும் பிராக்கெட்ல அதனை அறிந்தேன் ஆதலின். இதை நான் தெரிஞ்சு விட்டேன். அதனால அதனை அறிந்தேன் ஆதலின் சென்ட்ரல் பிராக்கெட் போட்டுருக்காரு. அதனை அறிந்தேன் ஆதலின் மத்தமும் மதியமும் மைத்திரும் மகன். இது நல்ல கருத்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒண்ணு ஆளால் மதிக்காது, ஒண்ணு எல்லாரும் மதிக்கூடும். மதிப்பிலா ஊமத்த மலரையும் அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான் கிடையாதுங்கிறதுக்கோசம் ரெண்டு சேர்த்து வச்சிருக்காரு. மதிப்பிற்குரிய சந்திரனையும் ஒரு சேர அணிந்திருக்கும் முதல்வரான சிவனாரது மூத்த பிள்ளையும் மற்பொரு திரள் புய மகையானை. மல்லர்களை மோதுகிற இரண்ட தோள்களை உடைய மும்மத யானை முகத்தரும் சிவனாருடைய மூத்த பிள்ளையும் யானை முகத்தரும் மத்தள வைரனை மத்தளம் போல பெருத்த மாபெரும் திருவயிற்றை உடையவரும் ஆன பசுபதி உரையதான கேட்டா இந்த இதுதான் அவரோட சிக்னேச்சர். புத்தமி புதல்வனை புத்தமியான உமாதேவியாரின் கருணை மைந்தரான கணபதியை மற்ற அவள் மலர் கொடு பணிவேனே அப்படி இருக்கிறார். எல்லாம் விடியெல்லாம் சொல்லி அதெல்லாம் புரிஞ்சனால நான் சொல்கிறேன். மனம் வெடிப்படும் மலர்களை கொண்டு பிராக்கெட்ல வாழ்வு பெற அடியேன் பிராக்கெட் அர்ச்சித்து வணங்குவன்
சில குறிப்பெல்லாம் ஒரு சில வேர்ட்ஸ் குறிப்பு. கைத்தலம் டேஷ் கையாகிய இடம் செமிகோலன் போட்டுவாங்க ஒரு ஒன்றுக்கும். கனி, வாழை, மா, பலா முதலிய கனி வகைகள். ஆமா, கனிந்து இருத்தலின் கனி என பெற்ற கனிங்களுக்கு அதனாலதான் அர்த்தம் கனிஞ்சிருக்குங்க. கனிந்து இருத்தலின் கனி என பெற்றது. கப்புதல் வாய் நிரம்ப இட்டு விழுங்கல். பேணுதல் அடி பேணிங்கிறது பேணுதல் கஷ்டம் சொல்றாரு. பேணுதல் விரும்பி தொழுதல் சின்ன கொட்டேஷன். கடவுட்பேணி கொட்டேஷன் என்று எனவரும் குறிஞ்சி பாட்டில் நச்சினார்கினியர் செய்த ஒரே இது. இந்த பேணுதலுக்கு அதான் அவர் அர்த்தம் சொன்ன ஒரே இது. அதாவது விரும்பி தொழுதல். நச்சினார்கினியர் அவரோட உரை செய்த ஒரே இது. திருக்குறளுக்கும் அவர் தான் ஸ்டாண்டர்ட் வர. இவருடைய புராணம் எல்லாருக்கும் பண்ணிக்கிறார். நச்சுன்னா விரும்புதல். நச்சி வந்து நல்லாருடைய தேவர் பெருமாள் விரும்புவதற்கெல்லாம் அவர் ரொம்ப இனியவர். அதனால் அவர் பேரே நச்சினார்கினியர். கற்பகம் கற்பித்து தருவது எனும் பொருட்டு. இது தெய்வ தருக்களுள் ஒன்று. உவமை ஆகு பெயராய் இலக்கணம். எப்படி கற்பகங்கள் கணபதிக்கு எப்படி வருது? உவமை ஆகு பெயராய் கணபதியை உணர்த்தியது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்பது திருவாசகம். கற்பகத்தர் மாதிரி கணபதி எது கொடுக்கணும் அவருக்கே தெரியும், எல்லாத்தையும் தருவார்.